ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சொல்லியிருந்தோம்ல, ட்ரேடிங் ஃபிசியாலஜி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எதுக்குன்னா, நம்ம ஒரு போருக்கு போகிறோன்னா ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு அடுத்தது. அந்த போரில் பல யுக்திகள் இருக்குது. அந்த யுக்திகளை எப்படி கையாளுறோம் அப்படின்ற ஒரு திறமை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு சில டிசிப்ளின்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும். அந்த டிசிப்ளின்ஸ்லாம் என்னென்னா, நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்ம மனநிலை எப்படி என்ன சொல்ல வருது, அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம இதுக்கு வேற வேற சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் மார்க்கெட் ட்ரெண்டு நல்லா இருந்து நம்மளுடைய வர்த்தக உளவியல் அது நம்மளும் சரியான ஸ்ட்ராட்டஜை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக இருந்தோம்னா, ஆனால் சில மிஸ்டேக்ஸ் வரும். எப்படி வரும்? ஓவர் ட்ரேடிங் எப்பயுமே பண்ணக்கூடாது. எப்பயுமே பயப்படக்கூடாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எப்பயுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று லாஸு இல்லைன்னா ப்ராஃபிட்னா என்னன்னா, பர்சன் ரூல் ஓவர் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ். அதே லாஸை பொறுத்த வரைக்கும் லைட் ஆஃப் சர்வைவ் சக்ஸஸ். இது ரெண்டு விஷயம் ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் நீ ரொம்ப இதாகிட்ட, ஒரு மாதிரி யார் பேச்சையும் கேட்க மாட்டுற, ரொம்ப கோபமாகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதாங்க நம்மளுடைய எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டு. ஒரு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட். ரொம்ப பதட்டப்படக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, அது முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு நல்லபடியாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரெக்டான ட்ரேடிங் எடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸை மேனிப்புலேட் பண்ணுங்கள். வித்தியாசமாக இரு, சுதந்திரமாக வாழு, நீயாக இரு. இது எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க. அடுத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இதை சொல்கிறாங்க, 4 பேர் அதை செய்ய சொல்கிறாங்க அப்படின்லாம் டோன்ட் லூஸ் யுவர் மணி. ஈச் மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எடுத்த மணி, அது சம்பாதித்தது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நான் உணர்ந்த சில தருணங்கள் அப்படி தான். அதனால் பொறுமையாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள். அந்த சில இது இருக்குங்க இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிசியாலஜின்னு சொன்னாலும் சும்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் விளக்கமாக போவோம். ஃபஸ்ட்டு சுய ஒழுக்கம், டிசிப்ளின் சொல்லலாம், அதுதான். செகண்டு என்னென்னா பொறுமை, பேஷன்ஸ். வாட் வி ஆர் கோயிங் டு சே, பேஷன்ஸ். அது இம்பார்ட்டன்ட் ரொம்ப. தேர்டு என்னென்னா உணர்ச்சி கட்டுப்பாடு, எமோஷ்னல் கண்ட்ரோல் சொல்லுவோம்ல. எமோஷ்னல் கண்ட்ரோல் மீன்ஸ் என்னது? ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உடனே அது வேகமாக மேலே ஏறுது. ரொம்ப க்ரீடியாக போயிடக்கூடாது, ரொம்ப ஃபியர் ஆகிடும். எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியணும். அதுக்கப்புறம் இடர் மேலாண்மை மனநிலை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பிக்கை மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ். அது கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை லேர்னிங், அந்த ஒவ்வொரு லேர்னிங்லையும் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை எடுத்து அதை கரெக்டாக அடுத்ததில் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராஃபிட் ஆக்கணும். ஸோ கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்கேன், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது மார்க்கெட்டில். மார்க்கெட் ஹேஸ் இட் ஓன் மைண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிடணும். ஓகேவா? அது ஒரு முக்கியமான நல்ல ட்ரேடருக்கு அது ஒரு சுய ஒழுக்கம். அதாவது நம்ம மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும். இல்லைப்பா, எக்ஸாம்பிள் மாருதி பாருங்களேன், 14,200 இருந்தது ஆகஸ்ட் 14.
ஆகஸ்ட் 15th ஜிஎஸ்டி நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு அதோடைய இது வந்து 16,000 லாஸ்ட் வீக் டச் பண்ணலாம். ஸோ நியர்பைனா 1800 பாயிண்ட்ஸ். ஸோ வந்து இது வந்து சுய ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் மணி, அதாவது பணத்திலிருந்து விலகுதல். அதாவது ரொம்ப போட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க, ஒரு 10,000 ருபீஸ்க்கு என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா 10,200 வருது, 10,500 வருதுன்னா யூ ஹவ் டு ஃபிக்ஸ் யுவர் எக்ஸிட் ஆல்சோ. நாட் ஒன்லி என்ட்ரி பாயிண்ட் யூ ஷுட் நாட் நோ, யூ ஷுட் நோ த எக்ஸிட் பாயிண்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குவாலிட்டியான ட்ரேடிங்கை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறம் ஒரு இந்த வர்த்தகத்துக்கு ஒரு பிகினியராக வரப்போ என்னென்ன இது வேணுமோ ஒரு பயம் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த வரலாறு எப்படிமா சொல்லுது, ஸ்டாக் மார்க்கெட் வந்தால் தோற்றுருவான், அவன் எல்லா பணத்தையும் இழந்துருவான், அவன் பெரிய பணக்காரனாக மாட்டான், 99% தோப்பாங்க, 1% தான் ப்ராஃபிட் ஆவாங்க. ஏன் அந்த 1%குள்ளே நீங்கள் வரக்கூடாது? Why can't you? So don't bother about anyone. Focus on learning about stock market. Keep you strictly very good things. The 3 things in stock market mainly importance. First is your emotions. Next, discipline. Next, have a good sleep. Okay? So if you need additional requirement of your mindset, go for meditation, go for exercise, make your health focus. Health focus is most important for stock market, because once health is most important for you, the same level will be replicate on your trading positions. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியம். பங்கு சந்தைக்கு மிக மிக முக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். எப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கோ அப்போ தான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் வர்த்தகமில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு சரியான நேரம். எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, ஆனால் வந்து நான் பங்கு சந்தையில் காசை போடணும், அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது வந்து 1000% வந்து தோல்வி தான், லாஸ். 1000% it belongs to loss. Make a plan, make a entry plan, make a exit plan. If you are a beginner trader, start with a small amount, 10,000 rupees. Focus on learning. Don't expect more profits at the beginning. Focus on learning. Always learn. I am an engineering graduate. The last 10 years I have learned more from 2012 to 2022. That is my learning process. Next, my earning process. Have a trading plan. நீங்கள் பங்குச்சந்தைக்கு வந்துட்டீங்கன்னா முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிக்கங்க, ஒரு திட்டத்தை வகுக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு என்ட்ரி பிளான் இருக்கணும், ஒரு எக்ஸிட் பிளான் இருக்கணும், ஒரு ஸ்டாப் லாஸ் என்ன பிளானு, ஒரு பொசிஷன் சைஸ் என்ன பிளான் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வர்த்தகம் வரப்போ ஒரு பொசிஷன் எடுப்பதற்கு முன் நுழைவு, வெளியேறுதல், நிறுத்து இழப்பு, அப்புறம் வந்து நிலை அளவை வரையறுக்கவும். அந்த வரையறுக்கவும்னா அந்த எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வந்து எப்பயுமே பிகினியர்ஸ் வருது, ஒரு 10,000 இருக்குன்னா எனக்கு 300 rupees லாஸ் ஆகுனா பரவாயில்லனா டேக் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 300 rupees ஃபார் 10,000 கேபிட்டல், 300 rupees, 500 rupees ஓகே அப்படின்னா இறங்குங்க, இல்லைன்னா இறங்காதீங்க. கண்ட்ரோல் ஆல் யுவர் எமோஷன்ஸ். Once you are coming to trading, you have to control all your emotions. It may be family emotions, it may be your work emotions, it may be personal emotions, it may be anything. Control all things. Fear of missing out. தவறி விடுவோம் என்ற பயத்தில் துரத்தாதீர்கள் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவோம். ஓகே,
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தரம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட்னா என்ன, எப்படி அதை லேர்ன் பண்ணுறது, ஹவு டு எஜுகேட் யுவர் செல்ஃப், யூ ஹவ் டு ஸ்கிரிப்ட் யுவர் செல்ஃப், யூ ஹவ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு பங்குச்சந்தைக்கு வரதுக்கு முன்னாடி எடுத்தோம் குளிச்சோன்னு இருக்கக்கூடாது. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே வந்துருச்சு, ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நானுமே அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரீசர்ச் அனலிஸ்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு. நிறையா திங்ஸ் இருக்குது. வி ஹவ் டு லேர்ன் மோர் டு ஏர்ன் மோர். சம்பாதிப்பதற்கு நீ படித்தால் மட்டுமே முடியும். ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, எல்லாத்தையும் படிங்க. இல்லைனா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுங்கள், யாரையும் மார்க்கெட்டில் டெமோ பண்ணுங்கள். பிலீவ் பண்ணாமல் போகாதீங்க. ஃபஸ்ட்டு டெமோ பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், ரொம்ப ஒழுக்கம் சுயநிதியாக இருங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெற்றி நிலைத்தன்மையிலிருந்து வருகிறது அதிர்ஷ்டம். ஸோ சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் கன்சிஸ்டன்சி, நாட் லக். ஸ்டிக் to your rules even after losses. Every losses or wins. Okay. ஒரு எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. டோன்ட் அக்செப்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அக்செப்ட் ஃபர்ஸ்ட் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அக்செப்ட் இட். ஸோ ஃபோக்கஸ் all the strategy. You knows what your experience and everything. So focus it all. It is my trading plan and trading physiology. You have to make very strict plan. Focus on very strict plan, and how to analyze your things, and you must know what going to do tomorrow. Example, tomorrow I am going to enter in Britannia. Why I choose the Britannia? What is the thing going on that? Last week trading, what happened in Britannia? So you have to search it. There are a lot of things, you have to search it. So for example, I am going to tomorrow enter in Britannia 6,200 call, September month. Okay, now it's trading around 40, I think so. So last week what happened? The difference between high and low is 235 rupees. The high is 6270, low is 6035. The average is 6136. Change is minus 2.84%. So these are the things I have to make it. So what it happened on Friday 19th September? What point it has been, current market price what, 6069. So apply that 6069 and the average our price is 6136. What is the difference? 235 point. My expectation for next week, it may goes to 6,000, 5,850, 5,850. Now the Britannia stock price is 6069.5. Next week what I am trying to say, 5,850 lower side, on the upper side it is 6,300. Why I am saying this? Today our Mr. Prime Minister Narendra Modi ji has informed more GST 2.0. It is very good and very good news for India. Whatever the IT sector are failed from US president, our Prime Minister said it is a very good news for Indian market. But we can't say anything. Tomorrow what happens, we can't say. Market has its own mind. Okay, it may goes to tomorrow, the opening may be gap up of 300 points up or 300 points down. We can't say anything. We have to make a very clear plan and be on trading atmosphere is very most important. From 9 to 3:30 you must be very disciplined and stay focused. அதாங்க இப்போ நாளைக்கு ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறீங்க.
ஸோ அந்த ட்ரேடிங் பண்ண போகிறப்ப என்னென்னா, நாளைக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிரிட்டானியா எடுத்துக்கிறேன். பிரிட்டானியா ஸ்டாக்கில் 6200 கால் ஆப்ஷன் நான் வாங்குகிறேன். இல்லை ஒரு ஈக்விட்டியே வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக நான் ஈக்விட்டி வாங்கணும்? அப்போ லாஸ்ட் வீக்கோடைய பொட்டான்ஷியல் என்ன இருந்திருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னா 6069 6069 க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக்கோட ஐ பார்த்தீங்கன்னா 6270, லோ வந்து பார்த்தீங்கன்னா 6035. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 235 பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோடைய லெவல் எப்படி இருக்குன்னா, என்னுடைய கணிப்புன்னு கிடையாது, ஆஸ் பெர் அவர் சார்ட் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5850 கூட போகலாம், 6250க்கு மேலே கூட போகலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும், கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஒரு 100 ரூபாய் நம்ம வந்து சம்பாதிக்கணும்னாலும் நம்மளோட உழைப்பு இல்லாமல் ஒரு பைசா ஜெயிக்க முடியாதுங்க. யாரையுமே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் வந்து யார்கிட்டையுமே லேர்ன் பண்ணல ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எனக்கு எங்கள் சார் ஒருத்தர் இருக்கார், என்னுடைய பழைய மேனேஜர் மிஸ்டர் சிவசுப்ரமணியம். அவர் தான் வந்து எனக்கு எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கு சொன்னார். அதை வச்சு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன், நிறைய விஷயங்கள் ரொம்ப லேர்ன் பண்ணேன். ஏறுதல் இறங்குதல் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மிஸ்டர் பாஸ்கரன் ராமமூர்த்தி, எங்கள் அண்ணன், அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து படிக்க சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் படித்தோம். அதை வந்து R&D பண்ணோம், ரீசர்ச் அண்ட் அனலிஸ்ட் பண்ணோம், எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அனலிஸ்ட் பண்ணோம். அனலிஸ்ட் பண்ண அப்புறம் தான் சரி ஓகே நம்ம ரீசர்ச் அனலிஸ்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது, செபி எக்ஸாமு, அதை படிப்போம் அப்படின்னு உள்ளே வந்தேன். இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் காரணம். ஸோ சில விஷயங்கள் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸாக எடுத்துக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் செய்கிறப்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், உங்களுக்குள்ள செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இருக்கணும், செல்ஃப் பவர் இருக்கணும், செல்ஃப் நம்பிக்கை வரணும் நமக்கு. அப்போ தான் வந்து எப்பயுமே வந்து வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ் அண்டு நன்றி மக்களே. ஓகே, இதுதான் ட்ரேடிங் ஃபிசியாலஜி. இதுக்கப்புறம் இதை விளக்கமாக பார்க்கலாம். நிறைய வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை.